தன்னானதானா தந்தானத்தானா 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 மலையில தாத்தி பிடிக்குது ராஜா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராஜா. தவிழெடுத்து தானா அடி ராஜா, தந்தனா தந்தனா பாடுதே ராஜா. குச்சுக்குள்ள கிடந்த சனா கோணி சாக்குல சுருண்ட சனா, பஞ்சம் பசி பார்த்த சனா படையிருந்தும் பயந்த சனா. மலையில தாத்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா. இந்த பாட்டை பாடினோன்னே அரங்கமே கைதட்டி வரவேற்கிறது என்று சொன்னால், குச்சுக்குள்ள கடந்த சனா கோணிச்சாக்குல சுருண்ட சனா, பஞ்சம் பசி பார்த்த சனா படையிருந்தும் பயந்த சனத்திற்காக குரல் எழுப்பிய ஒரே இயக்கம் பேரறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கட்டியம் கூறும் கூட்டம்தான் இந்த இளைஞரணி மாநாடு. கேலோ இந்தியா அந்த போட்டியை துவங்கி வைக்க ஒன்றிய பிரதமர் வந்தார். வந்து அந்த காட்சியை நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஒன்றிய பிரதமர் உள்ள வந்து மக்களை எல்லாம் பார்த்து எப்படி கையாட்டினார் பார்த்தீங்களா? டாட்டா டாட்டா டாட்டா. பின்னாடி வந்த நம் திராவிட முதல்வர் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து வந்தார் என்றால், ஒன்றிய பிரதமர் புறப்பட்டு போகிறார். 2024 என் கதை முடிய போகிறது என்று டாட்டா காண்பித்தார். ஆனால் என்னுடைய இந்தியா கூட்டணி ஆட்சியில் வரப்போகிறது என்பதற்கு வணக்கம் தெரிவித்து வந்த திராவிட மாடல் முதல்வருடைய அந்த ஆக்ஷனை நீங்க பார்த்தாலே 2024 என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பட்டிமன்ற நடுவர் நான் தான் மணி அடித்து மற்றவங்களுக்கு டைம் கொடுப்பேன். இருந்தாலும் இன்னும் 22 பேர் பேச இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வழி விடுறது தான் மரியாதை. கலைஞர் அவர்கள் ரசித்து பேச்சு கேட்ட எங்கள் அண்ணன் ஜெயத்ரட்சன்லாம் முன்னால் உட்காந்துருக்காரு. அவர் எப்படி பேசுவாருன்னு அந்த ஸ்டைல் உங்களுக்கெல்லாம் தெரியும். வரிசையாக அடிப்பார் பாட்டு. அணியே மணியின் ஒளியே அணி புணர்ந்த மணியே, மணிக்கு அழகே அழகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே அமரர் பெருந்தே, பணியே நுண் பத்மபாதம் பணிந்த பின்னே, உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரு மருகே என்னும் வாய்மைக்கும் விதலை மன்னன் தன்பெரும் தனை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றாள் என்று கம்பர் பாடினானே. எடுப்பான தோற்றம் வெடுக்கான நடை பறந்த முகம் வெறிந்த நெற்றி அகன்று தொங்கும் நீண்ட முழுக்கை சட்டை, இந்த தோற்ற பொலிவுடன் நம் முன் மணக்கன் முன்று தோன்றி எங்களை வியக்க வைக்கின்ற தலைவா நீ வாழ்க அப்படிம்பார். அண்ணன் ஜெயத்ரட்சனுடைய ஃபார்முலா அது. எப்பயுமே என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சொல்வார், முன்னால் இருப்பவர்கள் எல்லாம் அறிவற்றவர்கள் என்று நினைத்து பேசாதே, உன் முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டு மேடையில் பேசுறா, அப்பத்தான் உன்னுடைய பேச்சு சிறப்பாக இருக்கும் என்று மேடையில் என்னை கைபிடித்து அழைத்து வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த மிகப்பெரிய ஞானி. உண்மையிலே செம்மொழி மாநாட்டில் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு மேடைக்கு ஒரு சீட்டு வந்தது. அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த டாக்டர் சுதா சேசையன் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. முடிக்க சொல்றாங்க போல இருக்குன்ட்டு நான் அந்த பேப்பரை வாங்கிட்டு இத்துடன் முடித்து கொள்ள போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பேப்பரை பாருங்கன்னாங்க. அந்த பக்கம் நின்று பேப்பரை திருப்பி பார்த்தா, விரிச்சு பார்த்தா, தொடர்ந்து பேசவும் தலைவர் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்க ஆசைப்படுகிறார் அப்படின்னு ஒரு சீட்டு எனக்கு வந்துச்சு. வாழ்க்கையில் முடித்து விடவும் சீக்கிரம் முடிக்கவும்ங்கிற சீட்டை வாங்கி பழக்கப்பட்ட பேச்சாளர்களுக்கு கலைஞர் அவர்கள் உங்கள் பேச்சை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார், தொடர்ந்து பேசவும் என்று செம்மொழி மாநாட்டில் எனக்கு அப்படி ஒரு சீட்டு வந்துச்சு. ஆனால் அப்படி ஒரு சீட்டு இங்கே வராது. காரணம், இன்னைக்கு நமது இளைஞரணி செயலாளர் அவர்கள் நடுவிலே நின்று இந்த பொதுக்கூட்டம், இந்த கலந்துரையாடல், இன்னைக்கு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கோவி செலியன் அவர்கள் பேசும் பொழுது முடிக்கிறப்ப ஒரு கருத்து சொன்னார்.
வருங்கால முதலமைச்சராக எங்கள் இளைஞரணியின் செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்க போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்கியத்தை அவர் காதிலேயே வாங்கல. அப்ப எல்லாரோடையும் மக்களோடு இருந்தார். முதலமைச்சர் ஆவோம் என்ற அறிவிப்பு வரும்போது கூட மக்களோடு நிற்கின்ற ஒரு தலைவர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்பதை இந்த மேடையில் நடந்த சம்பவமே எடுத்துக்காட்டு.